உங்களோட முடி மெலிஞ்சி எலிவால் மாதிரி இருக்குங்களா? நான் சொல்கிற இந்த ஹேர் பேக்கை நீங்கள் மந்த்லி 4 வாட்டி தொடர்ந்து பயன்படுத்திட்டே வரும்பொழுது 3 மாதத்தில் உங்களோட முடி ஒன்றுன்னா உறுதியாகவும் அடர்த்தியாகவும் நீளமாகவும் வளருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஹேர் பார்க்க ரொம்ப ஷைனிங்காகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஹேர் பிரேக்கேஜும் ஹேர் டேமேஜும் ஸ்டாப் பண்ணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேங்க. இந்த வீடியோவில் எதை பற்றி உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு சூப்பரான ஃபாஸ்ட்டாக ஹேர் க்ரோத் கொடுக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஹேர் பேக்கை பற்றி தாங்க உங்களோட நான் சொல்ல போகிறேன். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய எனக்கு ஹேர் ஃபால் இருக்குங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட்டான ஒரு சொல்யூஷனாக இருக்குங்க. நான் போடுற எல்லா ஹேர் பேக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீக்லி ரொட்டீனாக நீங்கள் போட்டுகிட்டே வரும்பொழுது கண்டிப்பாக பெஸ்ட் ரிசல்ட் அப்படிங்கிறது வரும். இந்த ஹேர் பேக்கில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முடிக்கு தேவையான புரோட்டீன் ரிச்சும் omega-3 ஃபேட்டி ஆசிடும் நம்மளுக்கு ரிச்சான சப்ளிமெண்ட்டில் இந்த ஹேர் பேக்கை நம்ம ரெடி பண்ண போகிறோங்க. இந்த ஹேர் பேக்கை நீங்கள் யாரெல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய முடி தலையில் கையை வைக்கவே ரொம்ப பயமாக இருக்குங்க. சீப்பை வச்சாலே அப்படியே முடி உருவிட்டு வருது, வேறு அடியிலிருந்து அப்படியே முடி வருது. அது மட்டும் இல்லாமல் வாரிட்டே இருக்கும்போது நடுவில் என்னுடைய ஹேர் வந்து ரொம்ப பிரேக்கேஜ் ஆகுது, டேமேஜ் ஆகுது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த ஹேர் பேக்கை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஹேர் பேக்குக்கு நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியண்ட் வந்து பழைய சாதங்க. இந்த பழைய சாதம் பார்த்தீங்கன்னா இதில் விட்டமின் பி, விட்டமின் சி, விட்டமின் இ, அமினோ ஆசிட்ஸ் இருக்கிறதுனால நம்மளுடைய ஹேரை வந்து ரொம்ப ஷைனிங்காகவும் ஸ்ட்ராங்காகவும் வச்சுருக்கோம். முக்கியமாக ஹேர் க்ரோத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும், ஹேர் டேமேஜை கண்ட்ரோல் பண்ணும். இப்போ நான் இந்த பழைய சாதத்தை நான் ஒரு மிக்சிக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேங்க. மிக்சிக்குள்ளே போட்டதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க. உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஷைனிங்கான ஒரு லுக்கில் தாங்க ஒரு பேஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த பேஸ்ட் அப்படியே ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பு மேலே ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா பழைய சாதத்தினுடைய கஞ்சி தண்ணி தான். இதை நான் ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு நான் இதில் வந்து சேர்த்துக்கிறேன். 2 கிளாஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா தண்ணி கொஞ்ச நேரம் சூடானதுக்கு அப்புறமா 5 இதழ்கள் கொண்ட ஒற்றை அடுக்கு செம்பருத்தியை வந்து எடுத்திருக்கேன். நான் ஒரு 5 பூ அளவுக்கு எடுத்திருக்கிறேன். இதில் இருக்கிற இதழ்களை மட்டும் நம்ம எடுத்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த செம்பருத்தி பூவில் என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஹேர் தேவையான growth நல்லாவே கொடுக்கும். முக்கியமாக இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால நம்மளுடைய ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும். அடுத்து நான் எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியன்ட் வந்து ஆலி விதைங்க, ஃப்ளாக்ஸீடு. மீன்களில் மட்டுமே கிடைக்கக்கூடிய இந்த omega-3 ஃபேட்டி ஆசிட் இந்த ஆலி விதையில் நமக்கு கிடைக்குதுங்க. இந்த omega-3 ஃபேட்டி ஆசிட் இருக்கிறதுனால நம்மளுடைய ஹேர் ஃபாலிக்கிள்ஸை நல்லாவே ஸ்டிமுலேட் பண்ணி நம்மளுடைய ஹேர் க்ரோத்தை நல்லாவே ப்ரமோட் பண்ணி கொடுக்குங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஹேர் பிரேக்கேஜை வந்து ஸ்டாப் பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஜெல்லி லுக் மாதிரி நமக்கு வருங்க. அதுதான் நம்மளுக்கு பதம். லைட்டான ஜெல்லி கன்சிஸ்டன்சி வந்த உடனே நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா தனியாக ஒரு ஃபில்டர் எடுத்து நம்ம இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஃபில்டர் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு தெரியுங்க, இது பார்க்கும் போதே ஒரு ஜெல்லி கன்சிஸ்டன்சியில் தான் நமக்கு இருக்குது. இதுதான் கரெக்டான பதம். இப்போ வந்து பழைய சாதத்தினுடைய பேஸ்ட்டை தாங்க நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இந்த பழைய சாதத்தினுடைய பேஸ்ட்டும் இந்த ஆலி விதையினுடைய ஜெல்லும் இது ரெண்டும் சேரும்பொழுது நம்மளுடைய ஹேருக்கு ஒரு தண்ணி ஷைனிங் லுக் அப்படிங்கிறது கொடுக்குங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா கண்டிஷனர் தேவையே இல்லை, இதுவே ஒரு கண்டிஷனராக நம்மளுக்கு ஒர்க் ஆகும். இதோடு சேர்த்து நான் வந்து ஒரு முட்டையை வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. இந்த முட்டையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தேவையான ஹேர் க்ரோத்துக்கான பயோட்டின் கண்டென்ட் இருக்குங்க. ஸோ அதனால் இதை வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். இது நல்லா சேர்த்ததுக்கப்புறம் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கைகளாலே நல்லா வந்து இதை வந்து கலக்கி விட்டுக்கோங்க. உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் தாங்க வரும். கலரும் பார்த்தீங்கன்னா இந்த கலரில் தான் நமக்கு கிடைக்கும். முன்னாடி நாளே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆயில் அப்ளை பண்ணிட்டேன். ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நான் வந்து நல்லா ஹேருக்கு வந்து மசாஜிங் கொடுத்துருக்கேன். மசாஜ் கொடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹேர் பேக்கை நல்லா நம்மளுடைய ஸ்கேல்பில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. முக்கியமாக எங்கெல்லாம் உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருக்கோ அந்த ஏரியாவில் நல்லா அப்ளை பண்ணுங்கள். ஸ்கேல்பில் அப்ளை பண்ணும்போது ஸ்கேல்பில் நல்லா அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து ஸ்ப்ளிட்டன்ஸ் இருக்கோ அந்த ஸ்ப்ளிட்டன்ஸ் இருக்கிற ஏரியாலாம் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்கிற இந்த ஃப்ளாஷ் ஜெல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹேர் டேமேஜை ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணோம், முக்கியமாக ஸ்ப்ளிட்டன்ஸை. நான் இந்த ஹேர் பேக்கை போடும்போது ரொம்பவே என்ஜாய் பண்ணேங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இதை தலையில் போடும் போதே அவ்வளோ ஒரு குளுமையாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நான் இந்த ஹேர் பேக்கை போடும்பொழுது எனக்கே வந்து விஷுவலாக எனக்கே தெரிஞ்சுது என்னுடைய முடி எந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்துச்சு அப்படின்னு.
ஏன்னா அந்த வழுவழுப்பு தன்மை நம்மளுடைய முடியை வந்து இன்னும் வந்து ஷைனிங் லுக் அப்படிங்கிறது கொடுக்குதுங்க. இப்போ என்னுடைய ஹேர் பேக்கை வந்து நான் அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ணதுக்கப்புறம் நான் இப்போ சீக்கா யூஸ் பண்ணி தான் நான் வந்து ஹேர் வாஷ் பண்ண போகிறேன். இப்போ நான் சீக்கா போட்டு என்னுடைய ஹேரை வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேங்க. இப்போ என்னுடைய ஹேர் பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு ஷைனிங் லுக் கிடைக்குது அப்படின்னு. இது போல் உங்களுடைய ஹேர் கேர் ரொட்டீனில் நீங்கள் வீக்லி இதை ட்ரை பண்ணிகிட்டே வரும்பொழுது 3 மாதத்தில் பெஸ்ட் ரிசல்ட் அப்படிங்கிறது வருங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி ஹேர் பிரேக்கேஜும் கண்ட்ரோல் பண்ணும். ஐ திங்க் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த ஹேர் பேக்கை நீங்கள் ரொட்டீனை நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே வரும்பொழுது முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஹேர் பிரேக்கேஜ் இருக்கிறவங்களும் ஹேர் டேமேஜ் ஆகுறவங்களும் நிறைய ஹேர் ஃபால் இருக்குன்னு சொல்கிறவங்களும் ஹேர் ரொம்ப ட்ரையாக இருக்குது, ஸ்ப்ளிட்டன்ஸ் இருக்குது, இது எல்லாம் சொல்கிறவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஹேர் பேக் ரெமடியாக இருக்குங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே பாருங்கள். நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வரும்போது 6 மந்த்தில் கண்டிப்பாக பெஸ்ட் ரிசல்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு வருங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய ஹேர் ஃபால் இருக்குங்க சிஸ்டர், ஹேர் பேக் மட்டும் போட்டால் போதுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் கண்டிப்பாக இன்டேக்கும் நீங்கள் எடுத்துக்கணுங்க. நம்மளுடைய சேனலில் ஒன்றா நம்ம போஸ்ட் பண்ணிகிட்டே வரலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம இன்டர்னலாக அதிகமாக இன்டேக் எடுத்துக்கணுங்க. அப்போ தான் நம்ம ஹேர் ஃபாலை கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது தேவைப்பட்டால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.